ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, அக்ஷய்குமார், டைகர் ஷெராஃப், பிருத்திவிராஜ் இவங்களாம் நடித்து வெளியான படே மியான் சோட்டே மியான் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஓப்பனிங்கிலே ஒரு மாஸ்க் போட்ட டெரரிஸ்ட் குரூப் வந்து இந்தியா டாப் சீக்ரெட்டாக வச்சுருக்கிற ஒரு பாக்ஸை திருடிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் டைகர் ஷெராஃபும் அக்ஷய்குமாரும் ஆர்மியிலேருந்து இவங்க 2 பேருமே வெளியே போயிடுறாங்க. எதனால் இவங்க 2 பேரும் வெளியே போனாங்க? அதே நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அந்த பாக்ஸை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்தியன் ஆர்மி வந்து அக்ஷய்குமாரையும் டைகர் ஷெராஃபையும் கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கீயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதே நேரத்தில் இந்தியாவுக்கு என்னென்ன ஆபத்து வர இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதே நேரத்தில் அவங்க பழைய நண்பன் வந்து எப்படி இவங்க 2 பேர்த்துக்குமே எதிரி ஆனார்? அந்த பாக்ஸை இவங்க 2 பேர் எப்படி கண்டுபிடிச்சி திருப்பி இந்தியாவுக்கே கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு நம்ம டைகர் ஷெராஃப் எப்படி கண்டுபிடிச்சாரு? பிருத்திவிராஜ் வந்து எதனால் இந்தியா மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்கார்? கடைசியில் என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லனாக நடித்த நம்ம பிருத்திவிராஜ் அவரோட ஆக்டிங்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. படத்தில் பாட்டெலாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், ஆனால் பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் காட்டியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஆக்ஷன் ஃபைட்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அந்த ரோலிங் ஷாட்டாக இருக்கட்டும், அக்ஷய்குமார் டைகர் ஷெராஃப் மாதிரியே இருக்கிற க்ளோன் வந்து சண்டை போடுற சீனாக இருக்கட்டும், அதை காமிச்ச விதம்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கலாம். எதுக்குன்னா, இதே மாதிரி கதையை நம்ம பல படம் பார்த்துருப்போம். இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கும், அதை காப்பாற்றுறக்காண்டி ஒரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க கடைசியில் இந்தியாவை காப்பாற்றுவாங்க. அதே கதையை தான் டேரக்டர் சில ஆக்ஷன் காட்சியெல்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்ஷன் காட்சியெல்லாம் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் வந்து அந்த கண்டுபிடிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அதை அவங்க மேடையில் வச்சு பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்சது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, பிருத்திவிராஜ் அவரோட வில்லத்தனத்தை வேறு லெவலில் காட்டியிருக்காரு. அதே மாதிரியே கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட தான் படத்தை வச்சு முடிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, கதை பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. எடுத்த கதையை தான் திருப்பி எடுத்து வச்சுருக்கார் டேரக்டர். அதே மாதிரி படத்தில் பாட்டெலாம் அவளுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கும். எதனாலனா, நம்ம ஹிந்தியில் படத்தை பார்த்தா அந்த பாட்டு அவளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் போல், தமிழில் கேட்கும்போது உண்மையிலே என்னடா பாட்டு இது இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு கேட்கும்போது தோணும். அதே மாதிரி படத்தில் ஹீரோயினாக ஒரு 3 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ காட்டுவாங்க முகத்தை, மற்றபடி அவங்களுக்கு பெருசாக ரோல் எதுவும் கொடுக்கல. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இல்லை எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்னா இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.